ரமண பவ சரி ரி 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 பின்ன பவ சரவண வீர நமோ நம பவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க ர ர ர ர முருகா முருகா என்னையா யார் என்று உனக்கு தெரியவில்லை? நன்றாக தெரியுமே. நரைத்து திரைத்து கிழப்பருவம் எய்திய கிழவினி. நான் கூறுவது சரிதானே? அப்பனே, நீ சிறுவனாக இருந்தாலும் குறும்பாக பேசுகிறாய். என் பெயரை நான் சொன்னால் நான் யார் என்று நீ புரிந்து கொள்வாய். ஓ, நீ அத்தனை புகழ் பெற்றவளோ? ஆமாம், தமிழ் மொழியை அமிழ்தன கவி பாடும் பெண் புலவர் நான். ஓ, ஔவையார். பாட்டி, நான் உன்னிடம் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் கூறாமல் மீண்டும் என்னிடமே கேட்கிறாய். அப்பனே, என்ன கூறுகின்றாய்? நான் உன்னிடம் கேள்விகள் கேட்கவில்லையே. நான் என் பெயரைத்தானே சொன்னேன். அப்படியா? இதுவரை நான் இப்படி ஒரு பெயரை கேள்விப்பட்டதே இல்லையே. ஔவை யார், எது, எப்படி, எங்கே என்ற பெயர்களை வைப்பார்கள்? ஏன் உனக்கு ஒரு நல்ல பெயர் கிட்டவில்லையா பாட்டி? சிறுவனே, உண்மையை கூறு. இதுவரை நீ ஔவை என்ற பெயரை கேட்டதே இல்லையா? நான் ஏன் உன்னிடம் பொய்யுரைக்கப் போகிறேன் பாட்டி? அப்பனே, நீ ஆடி மேய்க்கும் சிறுவன். கல்வியின் வாசனை அறியாமல் இருக்கிறாய். உன்னிடத்தில் உலக அறிவு சித்திக்கவில்லை. ஔவை என்றால் தமிழ், தமிழ் என்றால் ஔவை. என் பெயரை அறியாதவர் ஒருவர் இந்த அகிலத்தில் இருக்கவே முடியாது. இறைவன் முதல் மன்னர் வரை என்னை போற்றி புகழாதவர் ஒருவரும் இல்லை. கவிபாடி நான் பெறாத பரிசுகளும் இல்லை. என்னை பாராட்ட தெய்வமும் மனிதரும் இல்லை. ஆத்திச்சூடி என்று நான் எழுதிய தமிழ் நூல் தமிழுக்கு சிறப்பு சேர்த்து இருக்கிறது. ஓ, அப்படியா? நான் இயற்றிய நூல்களை கற்றுத் தேர வேண்டிய வயதில் நீயோ இங்கு ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறாய். பாவம், இனியும் நீ கல்லாது போனால் உலக அறிவற்ற மூடனாய் ஆவாய். ஔவையே, என்னையா மூடன் என்கிறாய்? உனக்கு நான் தக்க பாடம் புகட்டுகிறேன் பார். பாட்டி, நான் மூடனாகவே இருந்துவிட்டு போகின்றேன். இப்போது உன் பிரச்சனைக்கு வருவோம். இந்த நிலம் வறண்ட நிலம். இங்கே வாழும் அனுபவம் எனக்கு உள்ளது. ஆனால் நீயோ தாங்க மாட்டாய். பசியும் தாகமும் உன்னை வாட்டும். நான் இந்த நாவல் மரத்திலிருந்து நாவற்பழங்களை பறித்துக் கொடுக்கின்றேன். உண்கிறாயா? சிறுவனே, உனக்கோ இந்த ஔவையை தெரியவில்லை. எனக்கோ உனக்கு மரமேற தெரியுமா என்பதும் தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது பழம் பறித்து தரவா என்று கேட்கிறாய். அது உண்மையில் ஆகச்சிறந்த உதவி. என் தாகமும் பசியும் போக்கும் நாவல் கனியை எனக்கு பறித்துத்தான் போடேன். பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம். அப்பனே,
மரத்தின் அருகில் சென்ற பிறகா உனக்கு சந்தேகம்? பாட்டி, உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா? சிறுவனே, கற்க வேண்டிய வயதில் கல்வியை மறந்ததால் உன் அறிவு சுருங்கி உள்ளது. நான் என்ன செய்வேன்? மரத்தில் பழுக்கும் பழத்தில் சுட்ட பழமேது சுடாத பழமேது? யாவும் ஒன்றுதானே. நீ கேட்பதால் நான் கூறுகிறேன், சுடாத பழமே எனக்கு வேண்டும். அப்படியே ஆகட்டும் பாட்டி. பாட்டி, கூறு குழந்தாய். பழம் சுடுகிறதா? இல்லையே. பிறகு ஏன் ஊதி ஊதி உண்கிறாய்? அவ்வை என்றால் தமிழ், தமிழ் என்றால் அவ்வை. என் பெயரை அறியாதவர் ஒருவர் இந்த அகிலத்தில் இருக்கவே முடியாது. இறைவன் முதல் மன்னர் வரை என்னை போற்றி புகழாதவர் ஒருவரும் இல்லை. கவிபாடி நான் பெறாத பரிசுகளும் இல்லை. என்னை பாராட்ட தெய்வமும் மனிதரும் இல்லை. ஆத்திச்சூடி என்று நான் எழுதிய தமிழ் நூல் தமிழுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறது. பாட்டி, ஏன் திகைத்து நிற்கிறாய்? பாட்டி, நான் இங்கே இருக்கின்றேன். அப்பனே, யாரப்பா நீ? சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று என்னை கேட்டு என் அகந்தே ஒழித்த நீ யாரப்பா? தான் என்ற ஞான செருக்கில் இருந்த என் தலைக்கணத்தை போக்கிய நீ யாரப்பா? நான் ஆடு மேய்க்கும் சிறுவன் என்று தங்களுக்கு முன்பே கூறிவிட்டேன் அல்லவா? இல்லை இல்லை இல்லை, உண்மையில் நீ யார் என்று கூறப்பா. இறைவரும் மன்னரும் உன்னை அறிவார். ஆனால் நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை, அப்படித்தானே? அப்பனே, என் ஆணவம் அழிந்தது, அகந்தை ஒழிந்தது. நீ யார் என்று கூறு குழந்தாய். ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம். காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா. போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா. அப்பனே, முருகா, ஞான பண்டிதா, என் அறிவு கண்ணை திறந்த தமிழ் கடவுளே, என் அகந்தையை போக்கிய பரம்பொருளே, தான் என்ற ஞான செருக்கை ஒழித்த குமரா, உன்னை நான் என் தமிழால் காலமெல்லாம் பாடித் திரிவேன் அப்பா. முருகா, காலமெல்லாம் பாடித் திரிவேன் அப்பா. வேலனே செந்தமிழ் வித்தகாணி கொண்ட வெற்றி வடிவேலு எங்கே? வேலனே செந்தமிழ் வித்தகாணி கொண்ட வெற்றி வடிவேலு எங்கே? விண்ணவர் குறை தீர்த்த விமலன உன்னருமை வன்ஷேவர் கொடிவெங்க? கோலாகல குமரி முருகா, வள்ளி தெய்வாரையுடல் உன் கோலவையில் தானு எங்கே? கோலாந்திகந்தன் முன்ன முருகா முருகா, குழந்தையாய் வந்ததே கோலேந்தியந்தன் முன்னே, குழந்தையாய் வந்ததே
குமரனே ஆறுமுகனே முருகா முருகா ஞானவண்டிதா தமிழ் கடவுள முருகா 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 முருகா. அசுர வீரர்களே, தேவலோகத்தை சுற்றி வளையுங்கள். இந்திரனையும் இந்திராணியையும் சிறைப்பிடியுங்கள். நம்மை யார் எதிர்க்க துணிந்தாலும் அவர்களை கொன்று விடுங்கள். இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் நாம் இந்த அசுரர்களுக்கு அடிமைகளாக இருப்பது? இந்த அச்சம் நிறைந்த வாழ்விற்கு ஒரு முடிவே இல்லையா? நம் துயரங்களை போக்கத்தான் முருகன் அவதரித்துள்ளான் இந்திராணி. அந்த காலம் இன்னும் வெகு தூரத்தில் இல்லை. முருகன் பூலோகம் சென்றுள்ளான். அவன் அதீத திவ்ய சக்திகளை பெற்று எவராலும் வெல்ல முடியாத பராக்கிரமசாலியாக திரும்பி வருவான் என்று நம்புகிறேன். அரசே, அரசே, பேராபத்து சூழ்ந்துள்ளது. என்ன கூறுகின்றாய்? ஆம் அரசே, சூரபத்மனின் மைந்தன் பானுகோபன் தேவலோகத்தில் புகுந்து விட்டான். அவன் நம் தேவர் குலத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பானுகோபனுக்கு இன்று நான் சரியான பாடம் புகட்டுகின்றேன். தந்தையே, நானும் தங்களோடு வருகிறேன். வா ஜெயந்தா. கோழைய இந்திரா, நீ என் தந்தையாரிடம் தோற்று தப்பி ஓடிவிட்டாய். உன்னை நாங்கள் அத்தனை எளிதில் விட்டுவிடுவோம் என்று எண்ணினாயா? இதோ இப்போதே உன்னை கொல்லப் போகிறேன். உன் மகன் ஜெயந்தனை தோற்கடித்து தேவலோகத்தை நிர்மூலமாக்குவேன். உன் மனைவியை நான் சிறைபிடித்து செல்வேன். ஏ பானுகோபா, எம்பெருமான் ஈசன் உனது தந்தைக்கு வழங்கிய வரத்தை மதித்து நாங்கள் தப்பிச் சென்றோம். ஆனால் இனி பொறுப்பதற்கில்லை. வா, உனது மரணம் எனது கரங்களால் தான். வந்து என்னோட யுத்தம் செய். உள்ளுக்குள் அச்சம் கிளர்ந்தாலும் அதை மறைத்துக் கொண்டு மாவீரன் போல் வீர உரையாற்றுகிறாய். நன்று, வா. இன்று மரணம் உனக்கா எனக்கா என்று பார்த்து விடுவோம். வாடா பானுகோபா. தந்தையே, இவனோடு யுத்தம் புரிவது தற்போது உகந்ததல்ல. தாங்கள் அன்னையை கூட்டிக் கொண்டு இப்பொழுதே தப்பிச் செல்லுங்கள். இவனோடு நான் போர் புரிகிறேன். ஆனால் ஜெயந்தா, உன்னை எப்படி நான் தனியாக விட்டுச் செல்வேன்? தந்தையே, நான் கூறுவதில் காரணம் உள்ளது. இந்த பானுகோபன் ஏதோ சதித்திட்டத்தோடு இங்கு வந்துள்ளான். நாம் ஆண்கள், நமக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் பரவாயில்லை. ஆனால் அன்னை பெண். அவரை சிறையெடுக்க அனுமதித்தால் பேராபத்தாகிவிடும். இப்பொழுதே அன்னையை அழைத்து செல்லுங்கள். நான் இவனை பார்த்துக் கொள்கிறேன். சரி ஜெயந்தா. பானுகோபா, உனக்கு இணையான சத்ரு நான் இங்கு இருக்கிறேன். என்னோடு யுத்தம் செய். உன் அன்னை என்னிடமிருந்து தப்பிச் செல்ல முடியாது. அதற்கு முன் உன் கதையை முடிக்கிறேன். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. இந்திராணி, உன்னை சிறைபிடிக்கும் நோக்கத்தோடு அந்த பானுகோபன் இங்கே வந்திருக்கின்றான். வா, இங்கிருந்து உடனே தப்பிச் சென்று விடலாம். நம் மைந்தன் மட்டும் தனியே அங்கு. அவன் வீரம் செறிந்தவன், தன்னை காத்துக்கொள்ள தெரியும். வா, இங்கிருந்து புறப்படலாம்.
இந்திராணி வா, புறப்படலாம். வா. பானுகோபா, நீ புரியும் அநீதிக்கு தக்க விலையை விரைவில் தர வேண்டும். சூழ்ச்சியால் பெற்ற வரம் அசுர குலத்தை வெகு காலம் காப்பாற்றாது. அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆனால் உன்னை ஏன் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? விரைவில் என் தந்தை சூரபத்மன் உன் தாய் இந்திராணியை மனம் புரிய போகின்றார். எனில் எனக்கு நீ அன்பிற்குரிய சகோதரன் அல்லவா? மூடனே, நிறுத்து உன் பிதற்றலை. உன்னால் என் அன்னையின் நிழலை கூட தொட முடியாது. அப்படியா? அதையும் பார்த்து விடுவோம். அரசே, இந்திரனையும் இந்திராணியையும் தேவலோகம் முழுவதும் தேடிவிட்டோம். ஆனால் அவர்கள் எங்குமே இல்லை, தப்பி ஓடிவிட்டார்கள். இந்த தேவலோகத்தின் அரசனை இழுத்து வாருங்கள். முருகா, ஞானவண்டிதா, கைலாயத்தில் உன் அண்ணன் விநாயகனோடு விளையாடிக் கொண்டிருப்பாய் என்று எண்ணினேன். ஆனால் நீயோ இங்கு என் தமிழோடு விளையாடிக் கொண்டு இருக்கிறாய். இங்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? அவ்வையே, நடந்த யாவற்றையும் நீ அறிவாய் என்றல்லவா நான் நினைத்தேன். சற்று முன்புதான் சுட்டப்பட வேண்டுமா சுடாதபட வேண்டுமா என்று என்னை கேட்டு நான் ஏதும் அறியாதவள் என்பதை எனக்கு நீ உணர்த்தினாய். என்ன நடந்தது? உடனே கூறு முருகா, கூறு முருகா. அவ்வையே, நான் தங்களின் தமிழை செவிசாய்த்து கேட்க விரும்பினேன். ஆனால் நீயோ என் கதையை கேட்க விரும்புகிறாய். கூறுகிறேன் கேள். உங்களில் யார் ஒருவர் இந்த அகிலத்தை 3 முறை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த மாங்கனி. தங்களின் நீதி என்ற கட்டளைகள் என்னை தோல்வியுற்றவன் என்று தீர்மானித்தால், என் நீதி என்ற கட்டளைகள் நீங்கள் யாவரும் புரிந்தது பிழை என்று தீர்மானிக்கிறது. இதுவே என் உறுதியான நிலைப்பாடு. என்னை தடுத்து நிறுத்த முயற்சிக்க வேண்டாம். நான் புறப்படுகின்றேன். ஒரு பழத்தை பெறும் தகுதியும் அருகதையும் எனக்கு இல்லை என்று தீர்மானித்து விட்டார்கள் அவர்கள். வெகுண்டெழுந்த நான் இங்கே வந்து விட்டேன். முருகா, உன் வருகையால் தமிழரும் தமிழ்நாடும் பெருமகிழ்ச்சி பூண்டுள்ளது. அவ்வையே, நீ பேசும் சொல்லில் உள்ள மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் உன் முகத்தில் இல்லையே, ஏன் இந்த சோகம்? அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம் என்று உலகிற்கு எடுத்து உரைத்தவள் இந்த அவ்வை. ஆனால் உன் செயலால் இந்த அவ்வையின் சொல் பழுதுபட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அப்பனே, வருங்கால சந்ததிக்கு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடக்கூடாது. ஆனால் சுயமரியாதை என்பது முக்கியம் அல்லவா அவ்வையே? சுயமரியாதை முக்கியம்தான். ஆனால் அதைவிட பெற்ற தாய் தந்தையின் மரியாதையை காப்பது அதிமுக்கியம் என்றோ? அது ஒரு குழந்தையின் கடமையும் என்றோ? ஆனால் சினமானது யாவரின் மதிப்பையும் அன்பையும் அழித்துவிடும் குமரா. ஐயனே, இந்த அவ்வையின் வாக்குப்படி ஆறுவது சினம் அல்லவா? அதை கூறியது என் தமிழ் அல்லவா? அதை உணர்ந்து உடனே கைலாயம் திரும்பு முருகா. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. அவ்வையே, நான் உண்மையில் தோல்வியை தழுவி இருந்தால் அவர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டிருப்பேன்.
ஆனால் அங்குள்ளவர்கள் யாவரும் கூடி என்னை ஏமாற்றி விட்டார்கள். வேதநாயகனான மகாதேவர் உன்னை ஏமாற்றுவாரா? இந்த உலகத்தையே இயக்கும் ஆதிசக்தி உமையவள் உன்னை ஏமாற்றுவாளா? பெற்ற தாய் தந்தையரும் உன்னை ஏமாற்றுவார்களா? ஓ, இப்போதுதான் எனக்கு புரிகிறது அவ்வையே. உனக்கு நீ விரும்பிய முதியவள் தோற்றத்தையும் ஞானத்தையும் வழங்கியவர் விநாயகர். அந்த நன்றி உன் பேச்சில் தெரிகிறது. கைலாயத்தில் உனக்கென தனி ஓரிடத்தை நல்கியவர் அந்த மகாதேவர். அவர் மீது நீ காட்டும் விசுவாசம் உன் குரலில் வெளிப்படுகிறது. முருகா, ஞான பண்டிதனான நீ என் சமாதானத்தை இவ்விதம் புரிந்து கொள்வது முறையா? பெற்றோரின்றி பிள்ளைகள் உண்டாயினே, அவர்களின்றி தனித்து இயங்குவதும் சாத்தியமா? ஏன் முடியாது அவ்வையே? நான் யாருடைய ஆதரவும் இன்றி தனித்து இயங்குவேன். என் நாடு, என் மக்கள் என்று நான் இங்கே தமிழ்நாட்டில் தனித்து இயங்குவேன். உன் கருத்தை நான் பொய்யாக்குவேன் அவ்வையே. எனில் என்னுள் எழும் ஐயத்தை உன்னால் போக்க முடியுமா குமரா? கேள் அவ்வையே. ஊன், உடல், இரத்தம், நாடி, நரம்பு, அறிவு, ஆற்றல் என அனைத்தையும் தந்தது பெற்றோரே. நீயோ தனித்து இயங்குவேன் என்கிறாய். ஆனால் உன் இயக்கத்திற்கு காரணமான உன் உடலும் அறிவும் பெற்றோர்கள் தந்ததல்லவா? எனில் உன்னால் எப்படி தனித்து இயங்க இயலும்? ஒரு பெற்றோரிடம் அரிய செல்வங்கள் இருந்தும் குழந்தை செல்வத்தை பேணும் நேரம் இல்லை என்றால் அவர்களது குழந்தைகள் அனாதைகளுக்கு சமமாக கருதப்படுவர்.